வணக்கம் சார். வாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தால உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உட்காருங்க. உட்கார் மாப்ள, உட்காருமா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? தலையில என்ன அடிபட்டு இருக்கு? அது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை. எங்க ஃபேக்டரியில வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு இதுக்கு நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். இத பத்தி நாங்க எழுதுனா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கம்மா. அது மட்டும் இல்லாம உங்களையும் சும்மா விட மாட்டாங்களே. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கோம். அந்த சேர்மனை சும்மா விடக்கூடாது. அப்பதான் இந்த மாதிரி அப்பாவி மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறவங்களுக்கு பயம் வரும். தெரியுமா? ஆனா சார், இதனால நிறைய பேரோட வாழ்க்கையில நன்மை கிடைக்கும் சார். இவங்க தொல்லை இல்லாம நிம்மதியா இருப்பாங்க. சார் சார் யோசிக்காதீங்க சார். சார் எங்களுக்கு உங்களை விட்டா உதவி பண்றதுக்கு வேற யாரும் இல்லை சார். ஆமா சார், நீங்க அந்த சேர்மனை பத்தி எழுத போற உண்மையால எத்தனை பேரோட தலையெழுத்து மாறப்போகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நியாயமான விஷயத்துக்கு கண்டிப்பா நீங்க உதவி பண்ணணும் சார். ஆமா சார், ராசாத்தியும் நீனும் இது அவங்க நல்லதுக்காக கேட்கல சார். சார், அந்த சேர்மன்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் சார் கேட்குறாங்க. சார், அதுவும் ராசாத்தி ஒரு விஷயம் பண்ணனா கண்டிப்பா அதுல எந்த ஒரு சுயநலமும் இருக்காது சார். யோசிக்காதீங்க சார். பாவம் சார், அந்த பொண்ணுங்க மாசம் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம வட்டி கட்டுறாங்க. சரிம்மா, நான் உதவி பண்றேன். நீங்க சொன்னது எல்லாத்தையும் பேப்பர்ல அப்படியே எழுதி கொடுங்க. நான் பத்திரிகையில போடுறேன். சரிங்க சார். இந்தாங்க, இதுல எழுதி கொடுங்க. ரசத்தி, விவரமா எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதி கொடுத்துருமா. இந்தாங்க சார். சரிம்மா, நான் இதை அப்படியே போட்டுறேன். சார், இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் சார். ரொம்ப நன்றி சார். ஐயோ, எனக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க என்கிட்ட உதவி கேட்குறீங்க. அப்புறம் என்னம்மா? சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். சரிங்க, வரேன் சார். வரேன் சார். சார் வாங்க. உங்களை தான் பார்க்க கிளம்பிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம்? சார், நாங்க ரீசெண்டா போய் ராசாத்தி இனியன்கிற பேரை இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தோம்ல. ஆமா, அந்த காய்கறி கட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களா? ஆமா சார். அவங்க ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க அந்த ஊர் சேர்மன் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க சார். அவர் எல்லார்கிட்டையும் கொடுத்த பணத்துக்கு மேல வட்டி வசூல் பண்ணியிருக்கார் சார். இதனால ஊர்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா இன்ஸ்பெக்டர் அவங்கள கண்டுக்காம வெளியே அனுப்பி அவங்கள அடிச்சு காயப்படுத்திருக்கார் சார். அதனால அந்த நியூஸை நம்ம பத்திரிக்கையில போடணும்னு கேட்டாங்க. நம்ம எப்படி அதை நியூஸ்ல போட முடியும்? நம்ம பத்திரிக்கையில வந்தா அதுக்கான நியாயம் கிடைக்கும்னு நம்மள தேடி வந்திருக்காங்க சார். அதனால இந்த ஒரு முறை நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னா நாளைக்கு வெளியே வர நியூஸ்ல இதையும் சேர்த்து போட்டுடலாம் சார். ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட விட்டுறலாம், அரசியல்வாதி வேற. அவனை பத்தி நியூஸ் போட்டா நமக்கு ஒரு நல்ல சேல்ஸ் கிடைக்கும். நீங்க போட்டுருங்க. தேங்க்யூ சார். சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சேர்மன் பேரு கலையரசனா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன் சார்.
சொல்லுங்க. ஆனந்த தென்றல் அசிஸ்டன்ட் எடிட்டர் பேசுகிறேன். சேர்மன் இருக்காரா? இருக்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம். அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க. அண்ணே, பத்திரிக்கைக்காரங்க லைனில் இருக்காங்க. உங்ககிட்ட தான் பேசணுமா? ரொம்ப முக்கியமான விஷயமா? என்கிட்ட பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முருகா, நீதான் எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். கொடு முருகா. இந்தாங்கண்ணே. ஹலோ அண்ணே, நம்ம ஊர் ராசு மகன் பேசுகிறேண்ணே. அட முருகா, ராசு மகனா? சொல்லுப்பா. அண்ணே, நான் ஆனந்த தென்றல் பத்திரிக்கையில் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கேண்ணே. சரி. நாளைக்கு பத்திரிக்கையில் வர நியூஸில் நீங்கள் மக்கள்கிட்ட அதிக வட்டி வசூல் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதா நியூஸ் போட போகிறாங்கண்ணே. எங்கள் சீஃப் எடிட்டரும் அதை பார்த்து சரி போடுங்கன்னு சொல்லிட்டாருண்ணே. யார் அந்த நியூஸ் கொடுத்தது? அந்த இனியனும் ராசாத்தியும் தானே. முருகா, சரி நீ ஒன்று பண்ணு. உங்க சீஃப் எடிட்டர் நம்பர் எனக்கு அனுப்பிவிடு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்கண்ணே, நான் வச்சிடுறேன். என்ன முருகா, இவங்க என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டாங்களா? என்னண்ணா ஆச்சு? அந்த ராசாத்தி நாம வட்டிக்கு விடுற விஷயத்த போலீஸுக்கு சொன்னா வேலைக்கு ஆகாதுன்னு நேரா ஆனந்த தென்றல் பத்திரிக்கையில போய் சொல்லியிருக்காயா? உங்களுக்கு முழு எதிரி இப்போ அவங்க தானே. நமக்கு தான் எல்லா பக்கமும் ஆள் இருக்கேயா. அவங்க எங்க போனாலும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. இதோ அந்த சீஃப் எடிட்டர் நம்பரே வந்துருச்சு. இப்ப போன்ல மிரட்டல எப்படி அவன் அந்த நியூஸை கட் பண்ண போறான்னு மட்டும் பாரு. ஹலோ, யாரு? முருகனே துணை. வணக்கம், நான் சேர்மன் பேசுறேன். எந்த சேர்மன்? இப்ப கூட அந்த ராசாத்தி சொன்னான்னு ஒரு பொய்யான பழிய ஒரு சேர்மன் மேல போட போறீங்கல்ல, அதுக்கு சொந்தக்காரன் நான் தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? முருகா, நீயே நேரா விஷயத்துக்கு வந்துட்ட. அதாவது என்ன பத்தின எந்த நியூஸும் உன் பத்திரிக்கையில வரக்கூடாது. என்ன மிரட்டுறியா? அப்பனே முருகா, நான் மிரட்டல முருகா, அன்பா சொல்றேன். இப்ப நான் சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொன்னீன்னா மட்டும்தான் எங்க ஆளுங்களை விட்டு உன் ஆபீஸ் மேல வெடிகுண்ட வீசி உன் பத்திரிகை ஆபீஸையே காலி பண்ணிடுவேன். ஒரு பயலையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுவேன். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் உன்னோட ஆபீஸும் நல்லபடியா இருக்கணும்னா நான் சொன்னதை பண்ணு. அப்பனே முருகா, நீதாண்டா காப்பாத்தணும். என்ன முருகா, யோசிச்சியா? இல்ல, அது வந்து ஐயோ முருகா, நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இப்ப என்ன, இந்த ஆனந்த தென்றல் பத்திரிக்கை தீப்பிடிச்சு எரிஞ்சு அதுல வேலை பார்த்த 100 பேரும் அதோட சீஃப் எடிட்டரும் இறந்துட்டாங்கன்னு வேற ஒரு பத்திரிக்கைக்காரன் தலைப்பு செய்தியா போடுவான். பரவாயில்லையா? உன்னால உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை தான். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சொன்னா கேளுங்க. சரி சார், நாளைக்கு உங்களை பத்தின எந்த நியூஸும் வராது. முருகா, இப்பதான் நீ நம்ம வழிக்கே வந்திருக்க. நாளைக்கே நம்ம பசங்களை விட்டு உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். இல்ல, அதெல்லாம் வேணாம் சார். பாத்தியா? மணி சார். சார் சொல்லுங்க. அந்த ராசாத்தி கொடுத்த சேர்மன் பத்தின நியூஸை அது ரெடி சார்.
இன்னும் ஒரு வாட்டி ஃபைனல் ப்ரூஃப் பார்த்தா போதும், எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், அது தூக்கி ஓரமா போடுங்க. சார் என்ன சொல்றீங்க? சேர்மனை பத்தி எந்த நியூஸும் வரக்கூடாது. என்ன சார் திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்ன பண்ண சொல்ற? அவரை பகைச்சுக்கிட்டு நம்மளை நடுத்தருக்கு போக சொல்றியா? சார் அவங்க டூ வாட் ஐ சே. நான் சீஃப் எடிட்டரா, நீ சீஃப் எடிட்டரா? சாரி சார். அப்படியே அந்த ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி சேர்மனை பத்தி எந்த நியூஸும் வராதுன்னு சொல்லிடுங்க. சரிங்க சார். ஹலோ. மா, நான் ஆனந்த தென்றல் பத்திரிகையிலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்க சார். நீங்கள் அந்த சேர்மனை பற்றி போட சொன்ன நியூஸு நாளைக்கு பத்திரிக்கையில் வராதுமா. ஏன் சார், என்ன ஆச்சு? எனக்கு என்னம்மா தெரியும்? எனக்கு மேலே உள்ள அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் பண்ண முடியும். நானும் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்தேன், ஆனால் அவங்க போட வேணான்றாங்களே. நாளைக்கு நீங்கள் பத்திரிக்கையை பார்த்து ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேம்மா. சார் அவரை பற்றி நியூஸ் வரணும் சார். சாரிம்மா, இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. சார் சார் என்னாச்சு ராசாத்தி? மாமா, ஆனந்த தென்றல் பத்திரிகையிலேருந்து பேசினாங்க. நம்ம சேர்மனை பற்றி சொன்னதை அவங்க பத்திரிக்கையில் போட மாட்டாங்களாம். ஏன் போட மாட்டாங்களா? தெரியல மாமா. சரி வா, நம்ம இப்போ போய் என்னன்னு கேட்டு வரும். வா. இல்லை மாமா, அவங்க கிட்ட போய் என்ன பேசினாலும் அவங்க இதே தான் சொல்லுவாங்க. வேற என்ன ராசாதி பண்ண சொல்ற? நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இதுதான். இதுவும் விட்டோன்னு வையேன், அந்த சேர்மன் மூத்திலே முழிக்க முடியாது நம்மளால. அவன் அரசியல்வாதி ராசாதி. அவனுக்கு எதிரியே பத்திரிக்கைக்காரங்க தான். அவங்களே அவனை பார்த்து பயந்தா எப்படி? மாமா, இதுக்கு வேற வழி இருக்கு மாமா. என்ன வழி? வாங்க சொல்றேன், வாங்க. யாரை பார்க்கணும்? உங்க ஓனரை பார்க்கணும். என்ன விஷயம்? அது ஒரு முக்கியமான விஷயம். இனியன் ராசாதி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இருங்க. போயிட்டு வாங்க. அம்மா, ஐயா மாடியில் இருக்காரு, போய் பாருங்க. சரிங்க, நன்றி. வா. வணக்கம் சார். வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. என் பேர் இனியன். இவங்க என் பொண்டாட்டி ராசாத்தி. வணக்கம் சார். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தோம். சரி சொல்லுங்க. சார், அந்த நியூஸ் பத்திரிக்கையில வந்தா மட்டும்தான் மக்கள் எல்லாரும் சேர்மன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் சார். இல்லைன்னா காலம் பூரா சேர்மனுக்கு அடிமையா தான் இருக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் எல்லாத்தையும் அந்த சேர்மன் முழுங்கிக்கிட்டு இருக்காரு சார். சார், உங்க பத்திரிகை இப்ப நம்பர் 1 இடத்துல இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி பல அரசியல்வாதிகளோட முகத்திரையை கழிச்சதுனால தான். இல்ல சார், எனக்கு இப்பதான் இந்த நியூஸை பத்தியே தெரியும். யாருமே இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்க சீஃப் எடிட்டர் தான் இதை பத்தி போடக்கூடாதுன்னு சொன்னதா சொன்னாங்க சார். அப்படியா? இருங்க, நான் பேசுறேன்.
சார் ராசாத்தி இனியன் 2 பேரு சேர்மனை பத்தி ஏதாவது நியூஸ் கொடுத்தாங்களா? ஆமா சார். ஏன் அதை போட வேணான்னு சொன்னீங்க? சார் அந்த நியூஸை போடக்கூடாதுன்னு சேர்மன் ஃபோன் பண்ணி மிரட்டினார் சார். உங்க பத்திரிகை மேல குண்டு வீசி எல்லாரையும் காலி பண்ணி கொன்னுடுவேன்னு மிரட்டினா சார். நம்ம பத்திரிகைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன் சார். யோ, இதுக்கெல்லாமா பயப்படுவ? நான்லாம் சிஎம் பிஎம் லெவல்லாம் பார்த்தவையா. இந்த ஆளு ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண சேர்மன். இவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு சார் சிஎம்ஐயும் பிஎம்ஐயும் பற்றி 1000 பத்திரிக்கைக்காரங்க நல்லதையும் சொல்லுவாங்க கெட்டதையும் சொல்லுவாங்க. அதனால எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சார். ஆனால் சேர்மன் லோக்கல் ஆளு சார். அவரை பற்றி போட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் சார். யோ, இதுக்கெல்லாம் பயந்தா நாம பத்திரிகையை நடத்த முடியாது. நீ முதல்ல நியூஸை போடையா. அந்த சேர்மன் என்ன சொன்னா? இதெல்லாம் போட்டீங்கன்னா பத்திரிகையை எரிச்சிருவேன் கொளுத்திடுவேன் சொன்னான்ல, அதையும் சேர்த்து போடையா. சரிங்க சார். யோ, அந்த சேர்மனோட நம்பர் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணையா. சரி சார். நான் பேசிட்டேன். நாளைக்கு கண்டிப்பா நம்ம மேகசின்ல சேர்மனை பத்தி நியூஸ் வருது. ஓகேவா? இதோ மெசேஜே வந்துருச்சே. இருங்க, டயல் பண்ணிருவோம். அண்ணா ஃபோன் அடிக்குது. ஆறுபடை வீடு கொண்ட முருகனே துணை. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் ஆனந்த தென்றல் பத்திரிக்கையோட ஓனர் பேசுறேன். என்னை பத்தி தான் எதுவும் போட மாட்டேன்னு உங்க எடிட்டரே சொல்லிட்டாரே. இதுல நீங்க வேற தனியா எதுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இத சொல்றதுக்காக நான் ஃபோன் பண்ணல. இது மாதிரி பல உருட்டல் மிரட்டல்களை பார்த்தவன் நான். நாளைக்கு உங்களை பத்தின நியூஸ் என் மேகசின்ல கண்டிப்பா வருது. அது மட்டும் இல்ல, என் பத்திரிகையை கொளுத்திடுவேன் எரிச்சிருவேன்னு பெருசா டயலாக் விட்டீங்களாமே, அதையும் மேகசின்ல போட சொல்லியிருக்கேன். புரியுதா? மறக்காம பத்திரிகையை வாங்கி படிக்க சொல்றதுக்காகத்தான் நான் ஃபோன் பண்ணேன். நீங்க தேவையில்லாத பிரச்சனையில தலையிடுறீங்க. இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பணம் எவ்வளவு வேணும்னாலும் கேட்டு வாங்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் மசீரால் நான் இல்ல. ஒன்னு வையா போனேன். ஏய், ச்சே. ராஸ்கல். யாருக்கிட்ட? அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார். இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது நடக்கும் சார். ஆமா சார். அவங்க நிம்மதியாகவும் இருப்பாங்க, சந்தோஷமா கவலைப்படாம இருப்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இந்த பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார். போயிட்டு வாங்க. வரோம் சார். ரொம்ப நன்றி சார். வாங்கம்மா. என்னண்ணே, யார் ஃபோன் பண்ணா? அந்த பத்திரிக்கையோட ஓனர் தான். அப்படி என்ன தானே சொன்னாரு? முருகா, தண்ணிய குடுறா.
நம்ம நியூஸ போடக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணி மிரட்டணும்ல, அதையும் சேர்த்து போடுவேன்னு சொல்றான்டா. ஓனர் வரைக்கும் எப்படி அந்த நியூஸ் போச்சு? எப்படி போகும்? எல்லாம் அந்த இனியன் ராசாத்தி பண்ண வேலையா இருக்கும். இங்க சொல்லி வேலைக்கு ஆகலன்னு நேரா பத்திரிக்கை ஓனரை போய் பார்த்து பேசியிருக்காங்க. அவளை எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அண்ணே, கோவப்படாதீங்க. இந்த நேரத்தில் நாம் நிதானமாக யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஏன்னா அந்த ராசாத்திக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கு. தந்திரமாக ஏதாவது செஞ்சு தான் காரியத்தை முடிக்கணும். நம்ம அரசியல் சாணக்கியத்தனத்தை இப்போதான் யூஸ் பண்ணணும். நீ என்ன சொல்ல வர? அப்படி கேளுங்க. நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்.